11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி 4.2 9ஆம் கணக்கு பார்க்கிறோம். மிசிசிப்பி என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி எத்தனை வெவ்வேறான வரிசை மாற்றங்கள் உருவாக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது. மிசிசிப்பியில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 11. இந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் வரிசை மாற்றங்களின் எண்ணிக்கைன்னு பார்க்கிறப்ப தேற்றம் 4.4 பயன்படுத்தி தான் இங்கே தீர்வு கணக்கிட போகிறோம். 4.4 என்பது n பொருட்களில் p பொருட்கள் ஒரே மாதிரியானவையாக இருந்தது அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்னா n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல்னு குறிப்பிடலாம். இதே ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருந்ததுன்னா டினாமினேட்டரில் p ஃபேக்டோரியலுக்கு பதிலாக p1 ஃபேக்டோரியல் p2 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரா pn ஃபேக்டோரியல் வரைக்கும் மதிப்புகளை எழுதி இதை சுருக்கி கணக்கிடலாம். தேற்றம் 4.4 நமக்கு தெளிவாக தெரியணும். இப்போ இந்த இடத்துல மிசிசிப்பியில் இருக்கக்கூடிய m எழுத்துக்களின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப ஒன்றே ஒரு முறை தான் இருக்குது. I என்பது நமக்கு 4 முறையும் S என்ற எழுத்து 4 முறையும் P என்ற எழுத்து 2 முறையும் அமைந்துள்ளது. எனவே தேற்றம் 4.4 படி n ஃபேக்டோரியல் n என்பது மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 11 ஃபேக்டோரியல் பை P1 P2 P3 எக்ஸெட்ரா Pn என்பது நமக்கு ரிப்பிட்டேஷன் லெட்டர்ஸு. P1க்கு பதிலாக முதல் உறுப்பு m என்ற உறுப்பு ஒரே ஒரு முறை தான் வந்துள்ளது. எனவே 1 ஃபேக்டோரியல்னு டினாமினேட்டரில் கொடுக்குறோம். அடுத்து P2 என்பது I என்ற எழுத்து 4 முறை இருப்பதால் 4 ஃபேக்டோரியலும் S என்ற எழுத்து 4 முறை அமைந்துள்ளதால் 4 ஃபேக்டோரியலும் P என்ற எழுத்து 2 முறை அமைந்துள்ளதால் 2 ஃபேக்டோரியலும் கொடுத்துட்றோம். இதை விரிவாக்கம் செய்யலாம். 11 ஃபேக்டோரியலை 11 பெருக்கல் ஒவ்வொரு எண்ணாக குறைச்சிட்டே வரோம். 11 பெருக்கல் 10 பெருக்கல் 9 பெருக்கல் 8 பெருக்கல் 7 பெருக்கல் 6 பெருக்கல் 5 பெருக்கல் 4 ஃபேக்டோரியலோட நிப்பாட்டிடுறோம். எனவே கணக்கிட வேண்டியதில் டினாமினேட்டர் மதிப்பு ஃபேக்டோரியலில் இருக்குது. அதாவது 4 ஃபேக்டோரியல்ங்கிறது டினாமினேட்டரில் இருக்கிறனால நியூமரேட்டரில் 4 ஃபேக்டோரியலோட நிறுத்திடுறோம். ஒரு 1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறதோட மதிப்பு 1. 4 ஃபேக்டோரியல் 4 முறை மதிப்புகளை குறைச்சிட்டு வரப்போ 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. நியூமரேட்டர் மதிப்பு 4 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 4 ஃபேக்டோரியலை ஒரு 4 ஃபேக்டோரியலை அப்படியே எடுத்துடுறோம். 2 ஃபேக்டோரியல் எனும் பொழுது மதிப்பு 1 பெருக்கல் 2 எனும் பொழுது மதிப்பு 2. எனவே கேன்சல் ஆகக்கூடிய உறுப்புகளை கேன்சல் பண்ணி சுருக்கி மதிப்பு கணக்கிடலாம். 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுது. அதே போல் டினாமினேட்டரில் 4 2 8 4 2 கேன்சல் ஆக போக நியூமரேட்டரில் 8 கேன்சல் பண்ணிடுறோம். 3 பெருக்கல் 2 மதிப்பானது 6. நியூமரேட்டரில் 6ஐயும் டினாமினேட்டரில் 3 பெருக்கல் 2ஐயும் கேன்சல் பண்ணிடுறோம். மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் 11 பெருக்கல் 10 பெருக்கல் 9 பெருக்கல் 7 பெருக்கல் 5 இதான் நியூமரேட்டரில் இருக்குது. இந்த அனைத்து மதிப்புகளையும் நம்ம பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பானது 34,650 ஆகும்.